வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஏழை குடிசையில் ஒரு பாட்டியும் அவங்களோட பேத்தியும் வாழ்ந்து வராங்க. அந்த பேத்திக்கு அவங்க அப்பா அம்மா யாரும் கிடையாது. அந்த பாட்டி தான் பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த ஒரு நாள் அந்த பாட்டிக்கு வயசு அதிகமானதுனால உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அந்த பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக அவங்களோட பேத்தி ஸ்கூலெல்லாம் நிறுத்திட்டு வேலைக்கு போகிறதுக்காக வேலை தேடி அலையிறான். அப்போது ஒரு விநாயகர் கோயிலை பார்த்து தன்னோட கஷ்டத்தை சொல்லி வேண்டிக்கிறான். அப்போ ஒரு பெரிய வீடை பார்க்குறான். அந்த வீட்டில் வேலை கேட்கும் போது அவங்களும் அந்த வீட்டில் வேலை தராங்க. கடவுளுக்கு போய் விநாயகருக்கு நன்றி சொல்கிறான். அடுத்த நாள்லேருந்து வேலைக்கு வரான். அதே மாதிரி வேலை பார்த்துட்டு அவரோட எல்லா கஷ்டத்தையும் டெய்லியும் அந்த விநாயகர் கோயிலில் போய் சொல்லி வேண்டிக்கிறான். ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி கிட்ட வருது. விநாயகருக்கு ஏதாவது நம்ம படைக்கணும் அப்படின்றதுனால அவங்க வீட்டில் தந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன மூட்டைகளை எடுத்துக்கிட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அதை போட்டு கீழே போட்டுடுறான். அப்போ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. விநாயகருக்கு எடுத்துகிட்டு வந்த உணவும் கீழே சிந்திருச்சே, இப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ விநாயகரே கண் முன்னாடி தோன்றி, கவலைப்படாத, உனக்கு வீட்டுக்கு போ, உனக்கு நல்லதாக நடக்கும், நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறாரு. அவள் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க பாட்டியோட உடல் நல்லாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க பாட்டியும் அவளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் வசதி வாய்ப்புன்னு சந்தோஷமாக இருக்காங்க. நம்மளும் கடவுளை மனசார பிரார்த்தனை செஞ்சால் நம்ம வாழ்விலும் நல்லது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.